இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்க கீரை வந்து தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தோட்டத்து பக்கம் எல்லாமே கிடைக்கும். இந்த கீரையை வந்து கடைவாங்க. இப்போ வந்து நம்ம புதுசாக செய்கிறவங்களுக்காக எப்படி செய்கிறது, ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொய்யக்கீரையை நல்லா கழுவி அலாசி எடுத்து வச்சுட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், பூண்டு, சீரகம் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை தழை, மிளகாய், பூண்டு, சீரகம் எல்லாமே போட்டுடலாம். எல்லாம் ஒவ்வொன்றாவும் போடலாம். நான் ஈஸியாக உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் ஒன்றா டக்குன்னு போட்டுட்டு நல்லா வணக்குங்க. வணக்கும்போது நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கீரை போட ஆரம்பிச்சிருங்க. கீரையை போட்டு நல்லா கிளறுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பும் போட்டுருங்க. இந்த கீரைக்கு வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் விட வேண்டாம். உப்பு போடுறோம்ல, அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயே வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துடும். பாருங்கள் எப்படி நல்லா வெந்துருச்சுன்ட்டு. இதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். யூஸ்வலாக நம்ம அம்மாங்கெல்லாம் கடையுவாங்க. புதுசாக செய்கிற நம்மளுக்கு வந்து கடையிறதுக்கு பதிலாக ஒரு ஈஸி மெத்தடு, மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. இப்போ வந்து அந்த போட்டுட்டு அதை பல்ஸில் ஒரு 2 டைம் பல்ஸில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு டைம் நல்லா இது பண்ணிவிட்டு எடுத்திங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து நல்லா அந்த கடைஞ்ச மாதிரியே வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான். நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு நீங்கள் தாளிச்சும் போட்டும் சர்வ் பண்ணலாம், இல்லை இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.